காய்ஸ் நான் வந்து இப்போ எங்கே போயிருக்கிறேன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை இருக்கும். கொண்டைன்னா தண்ணி போகிற வழி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புற போட்டு வச்சுருப்பாங்க. புறானா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மீன் பிடிக்கிறது பானைலாம் போட்டு அதை பார்க்கறதுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உங்களுக்கு வில்லேஜில் அவங்கள சுற்றி காட்டுறோம். அதை விளாக் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயிர் தான். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக தெரியுது பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே பயிர் தான். ஃபுல்லாக பயிர் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாகவே ஒரு இயற்கையாகவே இருக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு அடிக்குதுங்க. ஸோ நம்ம போயினுக்கிறோம். அங்கே வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ பாருங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட்டு போயினுக்கிறோம். பறத்துக்கே கொஞ்சம் முக்கினானுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற அப்படியே பாருங்கள். அங்கே இருக்குது வண்டி, ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வண்டி இருக்குது. நம்ம போய் ஃபுல்லாகவே இது மாதிரி பத்தடி வரப்பு தான். நடந்து போகிறதே கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கலாம் சூஸ் பண்ணி நீ தான் பண்ணிக்கிறோம். இந்த தற்கூரி சுபாஷ் ஒருத்தவங்க நாங்கள் ஃப்ரெண்டு, அவர் வந்து நீ தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீகாந்துக்கிறான் பண்ணிக்கிறோம். காய்ஸ் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து போயிருந்தோம். காய்ஸ் ஒரு காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மீன் பிடிக்கிறதோ என்ஜாய் பண்ணுறதோ குளிக்கிறதோ அப்படிலாம் இருந்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்தளவுக்கு பசங்க வந்து என்ஜாய்மெண்ட் போகல. கொரோனாக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் பார்க்க அது போயிருக்கிறோம். இதுதான் வந்து இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எங்கள் கைனிக்கெலாம் போகிற வழி, ஒரு பயங்கரமான ஒரு வழி, ஒரு காடு மோடுலாம் இல்லாத இருக்கும். இந்த வழியில் நாங்கள் வந்து சைக்கிள்லாம் ஓட்டு போயிருக்கிறோம். அங்கேருந்து நந்த வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது மாதிரி வழியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பயிர் சரிங்களா. உங்களுக்கு அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், கிட்ட போயிருக்கிறோம். அப்படியே நம்ம காய்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நந்தங்கிருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். இதான் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே ஒரு கல் இருக்குது. அப்போ தான் மாதிரி பாலத்தை வந்து சூஸ் பண்ணி தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக தாண்டினோம். பசில் மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம் வந்து போகிறோன்னா அந்த மீன் பிடிக்கிற இடம் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சோக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை காட்டுற பாருங்க. ஏன்னா 1 நம்பர் பொம்பளை சோக்கு சும்மா அங்கேருந்து இங்கே வந்து இங்கே பார்த்துக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறாரு. இவனா அங்கே வால் டிவி முக்கா பேரிங் வால் டிவி கொஞ்சம் காட்டு போங்க மூஞ்சி எல்லாம் மரத்தடி நைலில். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வால் டிப் காய்ஸ். அதான் புட்டிபால் அது நல்லா புஸ்குன்னு. இவன் பலேரா, இவன் மச்சான் வலிக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கானா ரசிகர், ஒரு ரீல்ஸ்லாம் போடுவார். இவங்க 2 பேரும் எப்பா கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் காட்டுப்பா இருங்க, இவர் கொஞ்சம் வெக்கப்படுறாரு, கவலைப்படாதீங்க. அப்புறம் அவங்களை காட்டு ஸ்ரீகாந்த் ஒரு புறம்போக்குது. ரொம்ப நாளமாக இதுதான் கேட்டுருந்தீங்க இடத்துக்கு போகிறதுக்கு. கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம். மச்சி புற போட்டிங்களா மச்சி? இப்போதான் கரெக்டாக ஸ்டார்டிங் கரெக்டான டைம் நம்ம வந்துக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பாம்பன் பாலம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. எப்படி இது பவர் போகிறோம். ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். இது மாதிரி கொண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஐயோ நிற்கிறதுக்கே ரொம்ப டேஞ்சர் ஆகுது. தண்ணி வந்து போவோம் பார்த்தீங்களா, ஏரி ரொம்ப தண்ணி வந்து இன்னொரு ஏரிக்கு போவோம். அந்த இடம் தான் இது. நம்ம வந்து இதை பார்த்துக்கிறோம். இது மாதிரி உங்கள் மாதிரி வில்லேஜில் இல்லை சிட்டி இருக்குலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். கீழே பாருங்கள், பாதியே இல்லை, நாங்கள் பாதியில் போயின்னுக்கிறோம். சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு.
சரியான ஜாலியாக இருக்குங்க. இது மாதிரிலாம் உங்கள் ஊரில் இருக்குதான்னு தெரியல. இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பேரை. பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜார் தாங்க ஜாருது. பாருங்க, இது வந்து தண்ணி வந்து கம்மியாக வருது ஆக்சுவலாக இப்போ. ஏன்னா ஏரி வந்து ரொம்பிச்சு கடவாசல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வரும். இவ்வளோ அளவுக்கு தண்ணி வரும். அப்படி தண்ணி வந்து எப்படி இருக்கு பாருங்க. இதுவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே லைட்டாக உங்களுக்கு சினிமாட்டிக் மோடில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்வான ஏரி சரிங்களா. மேல்வான ஏரியிலேருந்து மகேந்திராவாடி ஏரி சரிங்களா. பாலாறுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாறுலேருந்து வரும். பாலாறுலேருந்து காவேரிப்பக்கம் ஏரி வந்து காவேரிப்பத்தில் ஏரியிலேருந்து மேல்வான ஏரி வரும். மேல்வான ஏரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவாடி ஏரி போகும். அது அங்கங்கே இருக்கிற ஒரு ஏரி போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடலில் பேசி வந்துடும். அது மாதிரி இது அங்கங்கே ஒரு செக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் பெரிய ஏரி சரிங்களா. அதனால் கொஞ்சம் வியூ பார்க்குறது நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு போட்டுருக்கேன். இது மாதிரி எங்கள் ஊரில் மழை காலத்துலேயும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காலத்தில் மட்டும் நிறைய வரும். மழை காலத்தில் மட்டும்தான் சரிங்களா. வில்லேஜில் இருந்தாவே ஜாலியாக தான் காய்ச்சிருக்கோம். இது மாதிரி ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதான் பாருங்கள், இது மாதிரி பார்க்கறதுக்கே குளிக்கணும்னு தோணுது. கண்டிப்பாக ஏரியில் குளிக்க போகிறோம். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டாஸ்க்குனா அந்த லாஸ்ட்லேருந்தே இந்த லாஸ்ட்டில் போதா டாஸ்க்கு மேலேயும் போகலாம். பட் இருந்தாலும் இது மாதிரி போகிறது தான் ஒரு ஜாலியாக இருக்கும். கீழே விழுந்தாலும் மிஸ்டேக் தான், மேலே விழுந்தாலும் மிஸ்டேக் தான். எதிர போயின்னுக்குறோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து இறங்கி இதனால ஸ்டெப் ஆகி தாண்டி இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் போய் வருவோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போலாம் காலம் மாறி போச்சு காய்ஸ். எவனுமே வரதில்லை. அவன் வீட்டில் பப்ஜி ஆடிக்கினு ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கினு இவனை வேறு எல்லாம் பொண்ணு கூட சேட் பண்ணிக்கினு அது 2 நம்பருங்களா பொண்ணு சேட் பண்ணிக்கினு இருக்கிறான். இங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மெமரிஸாக இருந்துச்சு காய்ஸ். நிறைய பேர் அவங்கள பிள்ளைங்களாம் வந்து பசங்களாம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாவச்சிருப்பானுங்க இந்த பதார்லாம். ஆனால் இப்போலாம் காலம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியுடைய சவுண்டு நம்ம கிட்ட க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் எல்லாருமே ஹெட்செட் போட்டு பியூராக சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குட்டி மீன் காய்ஸ், குட்டி மீன் பாருங்க. இது மேலே வெயில் நேரத்தில் வந்து இது மாதிரி இங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அதை பக்கம் நம்ம புறா கட்டுனுக்குறாங்க மீன் பிடிக்க பற்றி அது ஒரு வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன் இருக்குதுல்ல, அது மீன் வந்து குறிக்கிறது உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.